கடலூர் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். அவரிடம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்போது கடலூர்ல மழை நிலவரம் என்ன? அங்கு புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறதா? மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்க எடுக்கப்பட்டிருக்கு? இந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த வங்கக்கடலில் ஏற்பட்டிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலையில பார்த்தீங்கன்னா புயல் சின்னமா உருவாச்சு. இந்த புயலுக்கு நாடா அப்படின்ற பெயர் சூட்டினாங்க. இந்த நிலையில இன்று காலையில கடலூர் துறைமுகத்துல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றிருந்த நிலையில இன்று பிற்பகல் தூரத்தில் புயல் உருவாகி உள்ளது என்பதை குறிக்கும் விதமாக அந்த புயல் எச்சரிக்கை கூண்டு எண் 2ஆக மாற்றப்பட்டது. தற்போது பார்த்தோன்னா கடலூர் மாவட்டம் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. லேசான காற்றும் வீசி வருகிறது. அது குளிர்ந்த காற்று வீசி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் இந்த புயல் எச்சரிக்கை, இந்த நாடா புயலுடைய எச்சரிக்கையை முன்னிட்டு இன்று மாலை அவசர அதிகாரிகள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த கூட்டத்துல அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காரு. மேலும் பார்த்தோம்னா பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், கடலோர மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு அறிவிப்பு, சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், நாகை இந்த 5 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விட சொல்லியும், விழுப்புரம் மாவட்டத்தில் 2 தாலுக்கா, அதாவது மரக்காணம் மற்றும் வானூர் தாலுக்கா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்க சொல்லியும் அந்த சுற்றறிக்கையில் இருக்குது. மேலும் கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பெய்தால் அந்த மாவட்டங்களில் இருக்க ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுக் கொள்ளலாம் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இப்ப பார்த்தோன்னா கடலூர் மாவட்டத்துல எப்பயுமே இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கிற நிலையில தற்போது மாவட்ட நிர்வாகம் இன்று மாலைக்கு பிறகு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதில் முக்கியமான முடிவுகளை மேற்கொண்டு அதிகாரி குழுக்களை அமைத்து இந்த புயலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் என எதிர்பார்க்கின்றோம். உங்களது தகவலுக்கு நன்றி தேவதானன். அடுத்ததாக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். அவரிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தற்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு? எத்தனை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க. இந்த நாடா புயல் காரணமாக 5 கடலோர மாவட்டங்களுக்கு, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் விழுப்புரம் இந்த 5 மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை இந்த விடுமுறை அறிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு நம்ம நடந்த சம்பவங்களை நம்ம மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த கடலோர மாவட்டங்கள் தான் இதே டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதியில் தான் மிகப்பெரிய அளவிற்கு வரலாறு அளவிற்கு பெரிய மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட இந்த கடலோர மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கு ஆளானது. இந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மீண்டும் திறப்பதற்கு 1.5 மாதத்திற்கும் மேல் ஆனது. அதாவது அந்த அளவிற்கு பள்ளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. மீண்டும் வகுப்புகள் நடத்த முடியாத அளவிற்கு ஒரு சேதம் ஏற்பட்டது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் தற்போது உடனடியாக, அதாவது காலம் தாழ்த்தாமல் இந்த 2 நாள் விடுமுறை என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. வானிலை ஆராய்ச்சி நிலையம் இந்த நாடா புயல் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மிகுந்த ஒரு பாதிப்பு ஏற்படும், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட நம்ம தென்னிந்திய மாநிலங்களுக்கு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களுக்கு விரிவான ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் முக்கிய துறைகளின் செயலாளர்களை அழைத்து பேசி அதன் பிறகு இந்த முடிவை எடுத்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சபிதா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நிலைமையை விளக்கி, கடந்த ஆண்டு ஏற்பட்டதை போல் எந்த விதமான ஒரு பேராபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது, மாணவர்களுக்கு குறிப்பாக எந்த விதமான பாதிப்பு எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் விழுப்புரம் மாவட்டம் தவிர்த்து மற்ற 4 மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மரக்காணம் மற்றும் வானூர் ஆகிய 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை என்ற அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த புயல் பாதிப்பினால் மாணவர்கள் நாளை பள்ளிகள் உண்டா இல்லையா, அதாவது கடைசி நேரத்தில் அறிவிக்காமல் முன்கூட்டியே பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் முன்கூட்டியே இந்த தமிழக அரசு தகவல் வெளியிட்டிருப்பது பெற்றோர்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். சங்கரன், இப்போ பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா? இது குறித்த விவரங்கள் சங்கரன். அதாவது இப்போ பள்ளிகள் மாணவர்களுக்கு தற்போது அரையாண்டு தேர்வு இன்னும் நடைபெறவில்லை. டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்து தான் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. தற்போது வரை எந்த விதமான தேர்வு நடைபெறவில்லை. ஆனால்
அதாவது கல்லூரிகளுக்கு பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தற்போது செமஸ்டர் தேர்வுகள் அதாவது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் கடந்த திங்கட்கிழமை முதல் நடந்து வருகிறது. அதேபோல் மற்ற மாணவர்களுக்கும் இந்த தேர்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அதாவது கல்லூரியை பொறுத்தவரை இந்த கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கல்லூரிகள் விடுமுறை உண்டா இல்லையா என்ற அறிவிப்பை தமிழக அரசு இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு நம்ம தற்போது அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் திரு கணேசனை தொடர்பு கொண்ட முயற்சித்தோம். ஆனால் அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது தொடர்பாக தற்போது உயர்கல்வித்துறை செயலாளரிடம் அவர்கள் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே பள்ளிகளை தொடர்ந்து கல்லூரிகளுக்கும் குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்ற அறிவிப்பு மிக விரைவாக அல்லது இன்று இரவுக்குள் வெளிவரலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க சங்கரன். அடுத்ததாக நாகப்பட்டினத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர், அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். நாகப்பட்டினத்தில் தற்போது மழை நிலவரம் என்ன? அங்கு புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறதா? இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்று தாழ்வு மண்டலம் என்பது தற்போது நாடா புயலாக மாறி வலுவடைந்து வருகிறது. இந்த புயல் என்பது நாகப்பட்டினம், அதாவது நாகை மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் மற்றும் கடலூருக்கு இடையேதான் கரையை கடக்கும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு காலை முதலே நாகப்பட்டினம் கடலை பார்த்தீங்கன்னா அந்த கடல் பெருத்த கொந்தளிப்போட காணப்பட்டது. நேற்று, அதாவது கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் கடலுக்கு மீன் சென்ற மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக அவசரமா தற்போது கரை திரும்பி வர்றாங்க. அதுவும் இல்லாம தற்போது நாகப்பட்டினத்துல மழை தொடர்கிறது. தொடர்ந்து இப்ப நாகப்பட்டினத்துல மழை பெய்து வருது. ஸ்ரீதர், இப்போ நாகப்பட்டினத்துல எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு? மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த விவரங்கள் சொல்லுங்க. இப்ப நாடா புயல் தற்போது வேதாரண்யத்தை நோக்கி கரை நோக்கி நகர்ந்து வருவதால் தற்போது நாகை மாவட்டத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. புயல் விரைவில் கரையை கடக்கும் என்பது நாகை மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருக்காரு. இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் கடலோர மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க போவேன்னு மீன்வளத்துறை மூலமா அறிவுறுத்திருக்காரு. அதே போல இந்த பகுதியில் பள்ளிகளை, அதாவது சமுதாய கூடங்களையும் திருமண மண்டபங்களையும் திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல மீனவர்களுக்கும் கடலோர பகுதிகளில் வசிக்க வேண்டாம், மேடான பகுதிகளுக்கு வரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு நாகை மாவட்ட ஆட்சியர். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க ஸ்ரீதர். அடுத்ததாக சென்னையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன், அவரிடம் கேட்கலாம். சங்கரன், இப்போ சென்ற வருடம் பெய்த மழையில நிறைய பள்ளிகள்ல தண்ணீர் தேங்கி இருந்தது. தற்போது பள்ளிகள்ல தண்ணீர் தேங்காம இருப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஏதாவது நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது கடந்த ஆண்டு நீங்கள் குறிப்பிடுவது போல் கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளிலும் இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தரைத்தளத்தில் இருந்த நூலகங்கள், பெரும்பாலான பள்ளிகளில் இருந்த நூலகங்கள் அடியோடு முற்றிலும் மழை நீரில் நனைந்து நாசமானது. அதோடு வகுப்பறைகளும் ஒரு மிகுந்த சேதத்திற்கு உள்ளாயின. தற்போது இந்த புயல் காரணமாக கனமழை வீசக்கூடும் என அறிவித்திருப்பதால், அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரிகள் இப்போதே ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த குறிப்பிட்ட இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த பள்ளிகளில் தரைத்தளங்களில் உள்ள என்னென்ன ஆவணங்கள், அதாவது குறிப்பாக நிறைய பள்ளிகளில் அந்த நூலகங்கள் அந்த தரைத்தளத்தில் இயங்குகின்றன. அதேபோல் சில ஆவணங்கள், அதே தலைமை ஆசிரியர்கள் உள்ள முக்கிய மாணவர்களுடைய பதிவேடுகள், வேறு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தரைத்தளத்தில் இருக்கிறதோ அவையெல்லாம் முன்கூட்டியே எடுத்து பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடந்த ஆண்டை போல் எந்த விதமான ஒரு பெருமழை பெய்தால் கூட பள்ளிகளுக்கு முக்கியமாக எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என எடுக்கப்படும் என அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாளை அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் சென்னையில் உள்ள பல்வேறு கல்வித்துறை இயக்குநர்களும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று நேரில் பார்வையிடுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க சங்கரன். அடுத்ததாக திருவள்ளூரில் இருந்து இணைகிறார் இந்த செய்தியாளர் பாலாஜி, அவரிடம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம். தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையின் நிலவரம் என்ன? மாநகராட்சி சார்பில் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு போல மழை அதை இன்று இரவு முதல் மழை வரும்ன்றது அறிவிச்சிருக்காங்க.
கடல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டதுனால வந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லியிடம் கேட்டபோது கடந்த ஆண்டு வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டம் வந்து மழையால் வந்து மழை மற்றும் வெள்ளத்தால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்க்கும் போது கொசஸ்தலை ஆறு, இந்த ஆரணி ஆறு என்ற பகுதியில் வந்து உயிர் சேதங்கள் அதிகமாக கடந்த ஆண்டு மழை காரணத்தால் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் வந்து முக்கிய ஏரிகளான சென்னைக்கு குடிநீர் முக்கிய புழல், பூண்டி, செம்பருப்பாக்கம், சோழவரம் ஆகிய முக்கிய ஏரிகள் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மழை காலங்களில். தற்போது இந்த ஆண்டு மழை முன்னெச்சரிக்கையாக வந்து சிமெண்ட் மூட்டைகள் அந்த மேம்பாலத்துக்கு வந்து உடனடியாக சரிபட செய்வதற்காக சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் மணல் மூட்டைகள் போன்ற அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டம் என்பதால் பழவேற்காடு, எண்ணூர் ஆகிய பகுதிகளில் வந்து இந்த மாவட்டத்தில் சேர்றதுனால வந்து படகுகள் முன்னெச்சரிக்கை வந்து படகுகள் வந்து 80 படகுகள் வந்து முன்னெச்சரிக்கையாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனிப்படை, அதாவது 36 தனிப்படை குழுக்கள் அமைச்சிருக்காங்க. வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை போன்ற அனைத்து அதிகாரிகளுடன் வந்து இந்த 36 குழுக்கள் அமைச்சு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் இந்த மழை நின்ற பிறகு இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் மர்ம காய்ச்சல் இந்த மாவட்டத்தால் நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதனால சுகாதாரத்துறை வந்து முழுக்க இந்த மாவட்டத்தில் கவனம் செலுத்தியிருக்காங்க. கடந்த வாரம் வந்து 3 அமைச்சர்கள் மற்றும் 4 IAS அதிகாரிகள் உட்பட இந்த வடகிழக்கு பழமைக்கான வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து இந்த மாவட்டத்துக்கு தனிமையாக வந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற பல கோணங்களில் வந்து அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் இப்போ தற்போது வந்து நாளை மறுநாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஒரு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு அரசு அதிகாரிகள் வைத்து கூட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. தொடர்ந்து இணைப்பிலேருங்க பாலாஜி. அடுத்ததாக சென்னையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன், அவரிடம் கேட்கலாம். சங்கரன், இப்போ பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி செமஸ்டர் தேர்வும் அரையாண்டு தேர்வும் நடைபெறுவதா இருந்தது. ஒருவேளை கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டால் அதற்கான மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கு? இதை பத்தி சொல்லுங்க. இப்போ பள்ளிகளுக்கு வந்து இப்போ விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கல்லூரிகளுக்கு விடுமுறையா இல்லையா என்ற அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அந்த இன்று இரவுக்குள் அது தொடர்பாக மிக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. அப்போது பார்த்தீங்கன்னா வந்து பொறியியல் கல்லூரிகளுக்கு தற்போது செமஸ்டர் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற கல்லூரிகளுக்கும் பல வகையான தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இந்த தேர்வுகள் தள்ளி வைப்பது தமிழக உயர்கல்வித்துறையினுடைய வந்து இந்த நாளை மறுநாள் இந்த கடலோர மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளுக்கும் விடுமுறை என அறிவிப்பு வெளிவந்தால், அதே நேரத்தில் அத்தோடு சேர்ந்து தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய செமஸ்டர் தேர்வுகள் வேறு எந்தெந்த தேதிக்கு தள்ளி வைக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பும் கூடவே சேர்ந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் வந்து பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள் துவங்கியிருக்கு. இதுவரைக்கும் ஒரு 2 பாடங்களுக்கு மட்டுமே தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் பல பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற வேண்டியிருக்கு. எனவே இந்த எந்தெந்த தேதியில் வேறு மாற்று தேதிகள் நடைபெறும் என்பது குறித்தும் வந்து அதிகாரிகள் வந்து ஆலோசனை செய்த பிறகு அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஆனால் அதாவது இன்று இரவுக்குள் நம்ம இது குறித்த ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் தகவல் வெளியாயிருக்கு. சங்கரன், இப்போ இந்த விடுமுறை நாட்கள் நீட்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க. இப்போ இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே முதல்ல இந்த புயலில் வந்து கனமழை பெய்யக்கூடும் என்ற தகவல் வெளியான உடனேயே இது சம்பந்தமாக நம்ம பள்ளிக்கல்வித்துறையுடைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டோம். நாளை மறுநாள் மட்டும்தான் விடுமுறை என்ற தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது தொடர்ந்து நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா நம்ம முதல்லையே கேட்டோம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்போதைக்கு வந்து இந்த 2 நாள் என்ற ஒரு அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு. இந்த நாளை மறுநாள் வந்து இந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வானிலை ஆராய்ச்சி மையனுடைய அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. எனவே அதை தொடர்ந்து மேலும் மழை நீட்டிக்க தொடர்ந்து பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குமானால், தொடர்ந்து கனமழை பெய்யுமானால் இந்த விடுமுறை வந்து நீட்டிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த கடந்த ஆண்டுகளில், அதாவது ஒரு 5-7 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய அதிகாரம் அந்தந்த வருவாய் மாவட்ட அளவிலான மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பள்ளிகளுடைய அமைவிடம் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த இடத்துல தாழ்வான இருக்கு, எந்தெந்த பள்ளிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விவரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்களே வந்து அந்த டிசிஷன், அந்த முடிவு, விடுமுறை எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அவங்களே எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களிடமே திருப்பி தரப்பட்டது. தற்போது மாவட்ட அளவில் விடுமுறை என்றால் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள், கல்வித்துறை அதிகாரிகள் எடுப்பதில்லை. எனவே இந்த மழை நீடிக்கும் பட்சத்தில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகும் போது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த முடிவை எடுத்து அந்த மாவட்ட அளவிலான விடுமுறை என்ற அறிவிப்பை அறிவிப்பார்கள்.
தொடர்ந்து இணைப்பிலே இருங்க சங்கரன். அடுத்ததாக பாண்டிச்சேரியிலிருந்து இணைக்கிறார் எமது செய்தியாளர் எழில், அவரிடம் கேட்கலாம். எழில் வணக்கம். தற்போது இந்த நாடா புயலை எதிர்கொள்ள பாண்டிச்சேரியில எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. புதுச்சேரியில் நாடா புயல் தாக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்வதற்காக இன்னும் சிறிது நேரத்தில் புதுச்சேரி மாநில தலைமைச் செயலர் மனோஜ் பரிதா தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவசர கால பேரிடர் மேலாண்மை மையத்துல இந்த ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதுல புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள் மற்றும் அந்த வருவாய் மற்றும் பேரிடர் சார்ந்த அதிகாரிகள் இதுல கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த அவசர கூட்டத்துல புதுச்சேரியில புயல் தாக்குச்சுன்னா எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், அதே போல அந்த புயல் பாதித்த பகுதியில் இருக்கிற மக்களை அருகில் உள்ள பகுதியில என்ன மாதிரியான பகுதியில் அவங்களை தங்க வைக்கணும் போன்ற பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன. மேலும் கடந்த மழையின் போது புதுச்சேரி பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்தது. எனவே அது போல பாதிப்புகளை ஏற்படாத வண்ணம் மக்களை பாதுகாக்கும் வண்ணம் தற்சமயமானது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற உள்ளது. அதே போல் இந்த நாடா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் பள்ளி கல்வித்துறை சார்பில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எழில், இப்போ மீனவர்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? மேலும் அங்கே தண்ணீர் தேங்கினால் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் அங்கே ஏதாவது இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கா? இதை பத்தி சொல்லுங்க. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நாடா புயல் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி துறைமுகத்தில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. கடந்த சில தினங்களாகவே மீனவர்கள் புதுச்சேரியில் உள்ள முகத்துவாரத்தை ஆழப்படுத்த வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாகவே மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இன்று மாலை ஒரு சிறிது நேரத்திற்கு முன்பாக புதுச்சேரி துறைமுகத்தில் இரண்டாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதே போல் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. அதே போல் கடல் ஒட்டி உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், அதாவது கட்டுமரங்கள் போன்ற சிறிய படகுகள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதே போல் கடலோரத்தில் உள்ள வசிக்கும் மீனவர்கள் அங்கு ஏதேனும் இந்த நாடா புயலால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடம், பள்ளிகள் போன்ற இடங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்சமயம் அவசரமாக செய்யப்பட்டு வருகிறது.